வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பில்லி சூனியம், அமானுஷ்யம், 100 தூக்க மாத்திரைகள், கண்களால் கவர்ந்த ஒரு நடிகையின் வாழ்க்கை வரலாறை பற்றி தான் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்க போகிறோம். மக்களே, நம்ம போகிற இந்த சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் கண்ணுன்னா கருப்பு வெள்ளைன்னு 2 கலர் தான் கலந்துருக்கும். அந்த மாதிரி கருப்பு வெள்ளைங்கிற ஒரு காமன் கலரை கடந்து வானவில்லோட பாதி நிறங்களை வாடகைக்கு எடுத்தது போல் ப்ரௌன், க்ரீன், ப்ளூ கலர் கலந்த கண்களுக்கு சொந்தக்கார நடிகை தான் நடிகை மோகினி அவர்கள்னே சொல்லலாம். நடிப்பு, அழகு இதையெல்லாம் தாண்டி இவங்களோட கண்களுக்கே நிறைய ரசிகர்கள் கூட்டம் அந்த காலத்தில் இருந்துச்சு. ஒரு முறை கமலஹாசனே என் மனைவி சாயலில் உங்கள் கண்கள் இருக்குன்னு சொல்லி வியந்து கூறியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மேலும் இவங்க ஒரு 90ஸ்களோட நாயகி என்பது குறிப்பிடத்தக்கது. 1987 தமிழில் வெளியான கூட்டுப்புழுக்கள்ன்ற படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ் சினிமாக்குள்ளே அடியெடுத்தே வச்சுருக்காங்க மோகினி அவர்கள். இதுக்கப்புறமா 1991 ஈரமான ரோஜாவைன்ற படத்தில் நடிக்கும்போது மோகினிக்கு வயது 14 தான் என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னோட அடுத்த படமே பாலகிருஷ்ணாவோட தெலுங்கில் நடித்து அக்கட தேசத்து ரசிகர்களுக்கும் பரிச்சயமாயிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்தி திரையுலகத்திலையும் டான்ஸர் படம் மூலமாக அறிமுகம் கொடுத்துருக்காங்க. திரும்பவும் 1992 கார்த்திக்கோட நாடோடி பாட்டுக்காரன்ற படம் மூலமாக நம்ம தமிழ் சினிமாவுக்கே மறுபடியும் திரும்பியிருக்காங்க. அடுத்து கன்னடத்தில் கல்யாண மண்டபன்ற படம் மூலமாக நுழைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட முதல் 6 படத்துக்குள்ளேயே தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தின்னு சொல்லி பான் இந்திய ஸ்டாராக மாறியவர் தான் நடிகை மோகினி அவர்கள்னே சொல்லலாம். 1992 மோகன்லால் நடித்த நாடோடி படத்தின் மூலமாக தான் நம்ம மலையாள உலகத்துலேயும் அறிமுகமாகியிருக்காங்க. இதை தொடர்ந்து தமிழில் கிடைச்ச வாய்ப்புகள்லாம் பயன்படுத்தி தனக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கிட்டாங்க. நடிகர் பிரசாந்தோட நடிப்பில் வெளியான உனக்காக பிறந்தேன், சின்ன மருமகள், சோழன் பாண்டியன் சொல்லி நிறைய படங்களில் நடித்தாங்க. இதுக்கப்புறமா தமிழில் கடைசியாக 2007 குற்றப்பத்திரிக்கைன்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க நடிக்கவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சினிமாவோட வாழ்க்கையை தவிர்த்துட்டு மோகினி அவங்க தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னோட 21 வயசில் மோகினிக்கு திருமணமும் ஆயிடுச்சு. அவரோட கணவர் MBA பட்டதாரி. திருமணத்துக்கு அப்புறமா நடிகை மோகினியோட வாழ்க்கை ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாக தான் போயிருக்கு. நாட்கள் செல்ல செல்ல ராத்திரியில் தூக்கத்தில் அமானுஷ கனவுகள்லாம் அவரை தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சிருக்கு. தூக்கத்தில் யாரோ கழுத்தை நெரிக்கிறது போலவும் கைகளை பிராண்டுவது போலவும் இருந்திருக்கு. கண் வெளிச்சு பார்த்தா அந்த தடயம் மட்டும் உடலில் தெரியும்னு சொல்லி மோகினி அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் தன்னோட கணவரோட உறவுக்கார பெண் ஒருத்தவங்க பில்லி சூனியம் வச்சதா சொல்லி ஜோசியர் ஒருத்தர் சொன்னதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க மோகினி அவர்கள். இந்த அமானுஷத்திலேருந்து விடுபடுறதுக்காக நிறைய கட்டங்களில் அதிக அளவு தூக்க மாத்திரைகளை சாப்பிட்ருக்காங்க. அதோட எண்ணிக்கை 100 கூட தாண்டும்னு சொல்கிறாங்க. பல முறை தற்கொலைக்கும் முயற்சி செஞ்சுருக்காங்க. குடும்ப வாழ்க்கையிலையும் விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சான். இந்த பிரச்சனையிலேருந்து தன்னை மீட்டுக்கிறதுக்காக தான் நடிகை மோகினி அவர்கள் கடந்த 2006 கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களின் நடிகை மோகினியை பற்றின இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.